மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே யாரும் எல்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே யாரும் எல்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே கைய பிடிச்சா என்ன தப்பு பழகில் போல கத்துறிய அந்த இடத்த விட்டு பொட்டு இப்ப கிட்டுறிய தண்டவாள நரம்பு மேல ரயில் போல மோதுறிய துண்டு துண்டா உயிரை வெட்டி தூக்கி போடுறிய கால வேர்வை போல மார்பு மேல பூக்குறிய எந்த கண்ணின் இமையை திறந்து எட்டி பாக்குறிய கொப்பலங்கா குருவிலங்கா கொப்பலங்கா கொக்கோ கொப்பலங்கா குருவிலங்கா கொக்கோ கொக்கோ குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே யாரும் எல்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே முந்தான செலக்குள்ள உன்னை நான் முட்டை கட்டி வைக்க போறேன் என்னோட குந்தக உன்னோட மீசைய ஒன்னாக தைக்க போறேன் முத்தான பலனால உடம்பு மேல கொட்டுன்னு கொட்ட போறேன் கண்ணாடி மேடையில் முன்னாடி நின்றுதான் கண்ணால குத்த போறேன் திருப்பாச்சி திருப்பாச்சி கத்தியால நீ என்ன கீராத துங்காத துணியன் துண்டு விரப்பட்டதும் தங்காத கோயம் வராது குண்டு மாங்கா குண்டு மாங்கா குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே யாரும் எல்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே வா ஒரு சின்ன ஸ்டெப் போடுமா பவாட பச்சை கிளிய என்ன பார்த்து ஆளான இசை கிளிய பச்சை கிளி உதட்டில் இச்சு தந்து வெளுப்ப என்னோட வாடி வெளிய சிங்கார சின்ன புளிய என்ன பார்த்து சீராத செல்ல புளிய பூவாச வேணுமா மாமீச வேணுமா என்கிட்ட சொல்ல புளிய குட்டிமானே ஒன்ன நானே குட்டு சிமிதையால குத்த போடுறேன் பஞ்சான மேனியல் நெஞ்சோடு தூக்கிய பஞ்சாகம் பார்க்காம சுத்த போறேன் குண்டு மாங்கா குண்டு மாங்கா குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே யாரும் எல்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே கைய பிடிச்சா என்ன தப்பு பழையல் போல கத்திரிய அந்த இடத்த விட்டு பொட்டு இப்ப கட்டுறிய தண்டவாள நரம்பு மேல ரயில் போல மோதுறிய துண்டு துண்டா உயிரை வெட்டி தூக்கி போடுறிய கால வேர்வை போல மார்பு மேல பூக்குறிய எந்த கண்ணின் இமையை திறந்து எட்டு பாக்குறிய கொப்பலங்கா குருவிலங்கா கொப்பலங்கா கொக்கோ கொப்பலங்கா குருவிலங்கா கொக்கோ கொக்கோ சார் உங்களுடைய கருத்து சாங் ஆக்சுவலா சொன்ன மாதிரி 6/8ல சாங் எடுக்காம 2/4 ஒரு சாங் எடுத்ததே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இல்லைன்னா ஒரே மாதிரி இருந்திருக்கும் சாங் கேட்கும்போது. சூப்பர் சாங் செலெக்ஷன். அவங்க சிங்கிங் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. சுதாஷினி அண்ட் கணேசனோட சிங்கிங். அது இல்லாமல் சிங்கிங் மட்டும் ப்ரொஃபஷனலாக இல்லை, கோரியோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு நார்மலாக ட்ரெயின் பண்ண மாதிரி இல்லை, ஸ்பாட்லேயே அவங்க அப்போவே அப்படி பண்ண மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, நான் ரொம்ப லைக் பண்ணேன்.
நன்றி சத்யா சார். அடுத்து ஷோபா மேம், உங்களுடைய கருத்து? தேவி ஸ்ரீ பிரசாத் சார் வந்து நிறைய குத்துப்பாட்டு ஹிட் பண்ணியிருக்காங்க. அதில் இதுவும் ஒரு பாட்டு. இதில் வந்து லக்ஷ்மண் மாலதி பாடியிருந்தாங்க. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப போல்டாக பாடியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க பாடினாங்க. அவரும் அதே மாதிரி பாடினாரு. சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரியசா கலக்கிட்டீங்க. நன்றி மேம், நன்றி. அப்புறம் இந்த ஹோஸ்ட் பண்ணிருக்கிறவங்களோட காஸ்டியூம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி மேம். நான் முதலே சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அழகா இருக்குங்க ரெண்டு பேரும். ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. நன்றி மேம், ரொம்ப நன்றி. சார் கருத்து? அது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் சார். நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்தை. இப்ப பாக்கியம் நீங்க சொல்றது பாக்கியம், நான் எடுத்து விடணுமே வாக்கியம். நான் ரொம்ப நேரமா பாக்குறேன் பள்ளி துள்ளின்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. மார்க்க கொடுக்குற அள்ளின்னு. எல்லாத்த விட வெள்ளித்திரை அங்க வெள்ளி. இப்ப நீங்க நிக்கிறது தள்ளி. நான் பாட்டு அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரசிச்சேன். உங்க பேரு சொல்லுங்க தம்பி. கணேஷ். கணேஷ் கணேசன் பண்ணுவாரு. கணேஷ். ஓகே, கணேசன் சுதாசினி. உண்மையிலே நல்ல என்ன உறவுனா ரொம்ப போட்டு வேலை ஒரு அப்படி இப்படி இப்படி இப்படிலாம் சொல்றதை விட அவர் சொன்னார் 2 பேருக்கு தெலுங்குல சுரஸ்தானம் அப்படின்னு சொன்னாரு. சுரஸ்தானத்தை விட அவங்க இவ்வளவு பாயிண்ட் வாங்கிட்டாங்களே, ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் பின்தங்கி இருக்கமேன்னு ஜொரஸ்தானத்துல ஒரு உட்காந்துருக்காரு. ஜொரம் கட கட கடை என்ன ஆகும்னு. இதை நம்ம பாலையா ஸ்டைல சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு வந்தாட போறேன். நம்ம பழைய காலத்து பாலையா இருக்காரு, அவர் ஸ்டைல இருந்தா எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. கங்கடாக மனோசார் கிட்டத்தட்ட 4 பொண்ணை வச்சுக்கிட்டு டூயட்டுக்கு ஒரே ஒரு பையன் தானே இருக்கான். இதுல டூயட்டை விட்டா சோழ பாட்டுக்கு இந்த கணேசன் முன்னாடி இறக்கிட்டான். அடுத்து டூயட்டுக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சாலே எனக்கு கையும் காலும் தம்பி சுரஸ்தானத்தில் இருக்கும் போது எப்படி ஒரு சுரஸ்தானத்தை யோசிக்க போறாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டே. ஆனா மனோ எப்பா நீ எப்படிப்பா இப்படி மனோ தத்துவ ரீதியா யோசிக்கிற? அந்த ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அங்க வந்து ஒரு குத்து பாட்டுன்னு சொன்னது ஒரு திசர நடை எடுத்தத ஒரு சதுசரத்துல எடுத்து. ஐயா ராசா எப்படியா யோசிக்க? இந்த குண்டுமாங்க இந்த பாட்டே நல்ல பாட்டு. அந்த நல்ல பாட்டு எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சதுன்னா பாடுறதுல உள்ள பிகினிங்ல இருந்து A to Z attitude. 2 பேரும் இந்த கெமிஸ்ட்ரி என்ன கெமிஸ்ட்ரி அதான் தூக்கி அண்ணா வையா. கெமிஸ்ட்ரி பாட்டனி பிசிக்ஸ் ஆல் எல்லாம் அது எல்லாம் அதெல்லாம் நீ இந்த கெமிஸ்ட்ரியில முத்திரலாம் பிராண்ட் குத்துறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீ கெமிஸ்ட்ரி பாட்டனி நேச்சுரல் சயின்ஸ் என்ன வேணா போட்டுக்கோ. எல்லாமே மிஸ் பண்ணி கணேசும் சுதாசினி கலக்கிட்டாங்க பீமை. எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சது? எல்லா ரைட்டு நல்ல ஆட்டிடியூடு. அந்த கணேஷ் பயங்கர கில்லாடி. ஆடும் போதே நான் என்ன பண்றேன் என்ன நோட்டுக்கலாம் ரியாக்ஷன் பண்றேன் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த தாளத்தையும் விடாம அந்த ராகத்தையும் விடாம எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மற்றதுக்கெல்லாம் விடாது எல்லாம் போகுது. எல்லாத்துலயுமே ஒரு மூமெண்ட் இருக்குது. ஆனா ஹெவியா கொடுத்தா இங்க ராகம் அடிக்கணும். அதான் ரொம்ப பிரீத்தும் போயிடக்கூடாது. எந்த அப்படியே வச்சுட்டு லாஸ்ட்ல பாட்டு முடிவுல எண்டில் இனிமேல் பாட வேண்டிய அவசியம் என்ன? குத்து நாம்பாரியா